Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நம்ம சேனல்ல இந்த ரேஷன் ஷாப் வேகன்சிஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட மெம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா இதோட ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, salary என்ன, சோ இதுக்கு செலக்ஷன் process என்ன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீவியஸா நடந்த ரேஷன் ஷாப்போட நோட்டிஃபிகேஷன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கு உண்டானது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து சேல்ஸ்மேன், இன்னொன்று வந்து பேக்கர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க சேலரியை. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஒரு மாதிரியும் அடுத்து 1 இயருக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் சேலரி வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இப்போ வர நோட்டிஃபிகேஷனில் டெஃபினட்டாக வந்து சேலரி அப்டேட் ஆகி தான் வரும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 344 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட இட ஒதுக்கீடு வந்து பாருங்கள் கம்யூனிட்டி பேசிஸாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கேயே தெரியுது. அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, முஸ்லீம்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஓசிக்கு வந்து 32 இயர்ஸ் வரை வந்து ஏஜ் லிமிட் வச்சுருக்கிறாங்க. அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்துட்டு வயது வரம்பு இல்லை. ஓசியை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்துட்டு 50 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதர வகுப்பினை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி வந்து பாருங்கள். விற்பனையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், இல்லை அதற்கு இணையான கல்வி தகுதி முடிச்சிருக்கணும். அடுத்து கட்டுனர் அதாவது பேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் தெரிஞ்சிருச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ 10th முடிச்சிருந்தால் நீங்கள் பேக்கர் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களின் மதிப்பு மற்றும் நேர்முக தேர்வில் அளிக்கப்பட்ட சராசரி மதிப்பெண்கள் முறையே 50:50 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்துட்டு நீங்கள் வந்து 10th 12th வந்துட்டு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அதில் 50% எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க இந்த போஸ்டிங்க்கு. ஸோ அதில் வந்து 50 மார்க்ஸ். ஸோ இந்த ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வந்து அளிக்கப்படும். பேஸ்ட் ஆன் உங்களுடைய கோட்டா தான், அதாவது உங்களோட கம்யூனிட்டி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரேஷன் ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் கோர்ஸுக்கு கரஸ்பாண்டன்ஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம டெஃபினட்டாக வந்து போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.